வணக்கம். இது செங்கதிரின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் இன்று பொதுமக்களின் பார்வைக்கு. உண்மை வெளிவருமா? இன்றும் ஸ்கேன் மூலம் ஆய்வுகள். நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்க ஜனாதிபதி உத்தரவு. யாழ்ப்பாணத்தில் தொடரும் மோசடிகள். அரசாங்கத்தின் சதியா என சந்தேகம். அம்பலப்படுத்திய அர்ச்சுனா எம்பி. ஆயுதம் ஏந்திய குழுவின் அட்டகாசம். போலீஸ் அதிகாரி மீது காட்டுமிராண்டி தாக்குதல். போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததால் ஆத்திரமடைந்த கும்பல். தமிழர் பகுதியை உலுக்கிய சம்பவம். இளம் தாய் பலி. தெய்வாதீனமாக உயிர் தப்பிய 3 வயது குழந்தை. இலங்கையில் அதிகரிக்கும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். போலீசார் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். ரஷ்யாவை மிரட்டும் நில அதிர்வு. மீண்டும் குலுங்கிய கட்டடங்கள். சுனாமிக்கான அறிகுறியா? அச்சத்தில் மக்கள். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் இன்றைய தினம் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி இன்று பிற்பகல் 1:30 முதல் மாலை 5 மணி வரை சித்துப்பாத்தி வளாகத்தில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளன. இதன்போது தமது உறவுகளை தொலைத்தவர்கள் எவ்வித அச்சமுமின்றி சித்துப்பாத்தி வளாகத்திற்கு சென்று அடையாளங்களை உறுதிப்படுத்த முடியும் என பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சித்துப்பாத்தி மனித புதைகுழி வளாகத்தில் 2வது நாளாக இன்றைய தினமும் ஸ்கேன் ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த ஆய்வு தொடர்பான அறிக்கை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் பாரப்படுத்தப்பட்டதன் பின்னர் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் மேலதிக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதனிடையே செம்மணி புதைகுழிகளிலிருந்து வெளியாகும் தகவல்களை தொடர்ந்து நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்காக ஆஸ்திரேலியா செனட் உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் இது தொடர்பான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. செம்மணியில் மேற்கொள்ளப்படும் தடயவியல் அகழ்வுகளின் போது சிறுவர்களின் எச்சங்கள், அவர்களின் பாடசாலை பைகள் உட்பட அட்டூழியங்களுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கண்டெடுப்புகள் சர்வதேச சமூகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. நாட்டின் பாதுகாப்பிற்காக ஆயுத படைகளை அழைப்பதற்கான விசேட உத்தரவொன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்றைய தினம் சபைக்கு அறிவித்தார். பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12 அத்தியாயம் 40 கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய பாராளுமன்ற அமர்வில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. கொழும்பு கொண்டு வந்த வெங்காயம் லொரியோடு அப்படியே தெருவிலே 159ක් ඇවිලත් ඒ කතාවමයි කියන්නේ. අනේ මමත් ආසයි අලුත් දෙයක් අහගන්න. අලුත් දෙයක් අහගන්න. வலிகாமம் கிழக்கிலே அச்சுவேலி, பத்தமேனி, இடைக்காடு, வளலாய், தோப்பு, நவக்கிரி, ஈவினை, புன்னாலை கட்டுவன், ஊரலு, அச்சலு, உரும்புராய், கோண்டாவில், கோப்பாய், நீர்வேலி, சிறுப்பிட்டி, புத்தூர், ஆவரங்கால், வாதரவத்தை போன்ற கிராமங்கள் இந்த சிறுதானிய சிறு விவசாய உற்பத்திகளில் ஈடுபடுகின்றார்கள். அதேபோல வலிகாமம் வடக்கிலே பலாலி, கட்டுவன், குறும்பசிட்டி, தெல்லிப்பளை, காங்கேசந்துறை, வசாவுலான், தைட்டி, மாவட்டபுரம், பன்னாலை, அளவட்டி, மல்லாகம், ஏழாலை கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த சின்ன வெங்காயம் மற்றும் பீட்ரூட், கரட் போன்ற உற்பத்திகளிலே, உருளைக்கிழங்கு, திராட்சை போன்ற உற்பத்திகளிலே ஈடுபடுகிறார்கள். வடமராட்சியினுடைய அம்பன், குடத்தனை, போக்கரப்பு, கேவில், கரவட்டி, நெல்லியடி, யாக்கரை, தம்பசிட்டி, மண்டான், கரணவாய் கிராமத்து மக்கள் பெரிய அளவிலே இந்த சிறுதானிய உற்பத்தி, சிறு விவசாய உற்பத்திகளிலே ஈடுபடுகின்றவர்கள். அதேபோல தென்மராட்சியிலே மிருசுவில், மட்டுவில், நுணாவில், விடத்தல்பளை, எழுதுமட்டுவாள், வரணி, கெட்பேலி போன்ற கிராமங்களை சேர்ந்தவர்களும் இந்த உற்பத்திகளிலே ஈடுபடுகின்றார்கள். நீங்கள் இதில் தொடர்ச்சியாக பார்த்தால் எவ்வளவு பெரும்பாலான விவசாய கிராமங்கள் வலிகாமம் மேற்கிலே பண்டத்தரிப்பு, சாந்தை, மாதகல், இளவாலை, சித்தங்கேணி, வட்டுக்கோட்டை, பாண்டுவட்டை, பொன்னாலை போன்ற கிராமங்கள் இந்த உற்பத்தி துறையிலே மிகப்பெரிய அளவிலே ஈடுபடுகின்ற கிராமங்கள். அதே போல நீங்க தீவகத்திலே வேலனை, அல்லப்பட்டி, மங்குமான், மண்டதீவு, அனலதீவு, சுருவில் அந்த கருத்திலே தருகிற கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது முக்கியமானது. ஏனென்றால் இந்த கிராமங்களில் நடக்கின்ற இந்த உற்பத்தி முறைகளுக்கு காலங்காலமாக அவருடைய உற்பத்தி நடைபெறுகிற பொழுது வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடந்த 2 ஆண்டுகள் இப்பொழுது அவருடைய உற்பத்தி செய்யப்படுகிற பொழுது வரி விதிக்கப்படாமையினால்
அந்த சின்ன வெங்காய உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொழும்புக்கு கொண்டு வந்த வெங்காயம் லொரியோடு அப்படியே தெருவிலே கொட்டிட்டு போன நிலைமை இருக்கிறது. கடுமையாக இளம் விவசாயிகள் புதிய விவசாயிகள் கூட இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கு கடத்தொழிலால் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயத்தால் பாதிக்கப்படுகிறார்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கான நிவாரணம் என்ன என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே கேட்கிறேன். පහුගිය කාලේ මේකට අදාළ බදු නොපැමිණීම විසින් 2019 මෙට්‍රික් ටොන් 50 සාමාන්‍ය 2019 මෙට්‍රික් ටොන් 58000 කියන්නේ වාර්ෂික පරිභෝජනයෙන් 70%කට ආසන්න ප්‍රමාණයක් නිෂ්පාදනය කරපු රටක්. ඒක අකණ්ඩව පහළ ගිහිලා 2024 මෙට්‍රික් ටොන් 29000යි 30000කට ආසන්නයි. 2025 ඇස්තමේන්තුව මෙට්‍රික් ටොන් 35000ත් 40000ත් අතර තමයි ගරු මන්ත්‍රීතුමෝ. පැත්තේ පටන් ගන්න එකමද? ගිය මාස 8ත් එහෙමයි. මෙයාලා 3 දෙනා ඉන්න කොටත් එහෙමයි. මෙයාලා පාර්ලිමේන්තුවේ 6 දෙනා ඉන්න කොටත් ඒ කතාව. දැන් 159ක් ඇවිලත් ඒත් ඒ කතාවමයි කියන්නේ. අනේ මමත් ආසයි අලුත් දෙයක් අහගන්න. අලුත් දෙයක් අහගන්න. දැන් ඔබතුමාලාට ඕන නම් දේශපන්දු මහත්තයාව එක්ක යන්න මගේ ලැම්බෝගිනිය දෙන්නම්. දාගෙන ගෙදර යවන්න ඕන හෙලිකොප්ටරයක් දෙන්න. එහෙමනේ පටන් ගත්තේ. ඒ හින්දා ඔබතුමාලා කරුණා කරලා අපි ඉල්ලන්නේ එක දෙයයි. ගරු නියෝජක කතානායකතුමනි. யாழ்ப்பாணத்தில் பல மோசடி சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருவதனை நாம் அவதானித்து வருகின்றோம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கொட்டோடை பகுதியில் கடந்த காலங்களில் முறையற்ற மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டமையால் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதனால் நல்லூர் ஆலயத்திற்கு கூட இனிமேல் மணல் மண் விநியோகிக்க முடியாதென்று பருத்தித்துறை பிரதேச செயலாளர் உதயகுமார் ஜுகதீஷ் தெரிவித்திருந்தார். இந்த விடயம் சில நாட்களாக பேசுபொருளாக இருந்தது. இந்நிலையில் இதுவரை காலமும் நல்லூர் மணல் விவகாரத்தில் பாரிய கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வாக்குமூலம் வழங்குவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையானார். வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் 76 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 41 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 43 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் கூறினர். கந்தர கபுகம பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 48 வயதான வர்த்தகர் சிகிச்சைகளின் பின்னர் மாத்தறை வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளார். அவர் தனது வீட்டில் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்தது. சந்தேக நபர்கள் வந்த மோட்டார் சைக்கிள், அவர்கள் அணிந்திருந்ததாக கூறப்படும் மேலங்கி மற்றும் முகமூடி என்பன யட்டியான பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். களுத்துறையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. களுத்துறை எக்கொட உயர்ன போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவரே ஆயுதம் ஏந்திய குழு ஒன்றின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். இச்சம்பவம் நேற்றைய தினம் பதிவானது. நாகொட வெனிவெல் கொட பகுதியில் உள்ள தனது வீட்டில் இருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வாள்கள் மற்றும் தடிகளுடன் ஆயுதம் ஏந்திய 10 பேர் கொண்ட குழு அந்த போலீஸ் அதிகாரியை தாக்கியுள்ளது. இத்தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் அதிகாரி களுத்துறை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்பகுதியில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்ததால் ஆத்திரமடைந்த குழுவினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக விசாரணையில் தெரிய வருகின்றது. மட்டக்களப்பு மகளவெட்டுவான் பகுதியில் யானை தாக்குதலில் இளம் தாய் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் அவரது பெண் குழந்தை தெய்வாதீனமாக உயிர் தப்பிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு நடைபெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண் மகளவெட்டுவானைச் சேர்ந்த 35 வயதுடைய ரவிச்சந்திரன் பசுபதி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறைத்த பகுதியில் உள்ள வீட்டு முற்றத்தில் நேற்றிரவு 7 மணியளவில் தனது 3 வயது பெண் குழந்தையுடன் தாய் இருந்தபோது வீட்டிற்குள் புகுந்த யானை அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் தாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் குழந்தை தேவாதீனமாக உயிர் தப்பியுள்ளது. இதனையடுத்து போலீசார் உயிர் தப்பிய குழந்தையை மீட்டதுடன் உயிரிழந்த தாயின் சடலத்தை மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். வேல்ஸ் நாட்டில் வசிக்கும் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் தன் சகோதரியின் மகள்மாரை காப்பாற்றுவதற்காக அருவி ஒன்றுக்குள் குதித்து பிள்ளைகளை மீட்டு கரை சேர்த்த நிலையில் அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் ஸ்வான்சியில் வசித்து வந்த மோகனநீதன் முருகானந்தராஜா என்ற 27 வயதுடையவர் ஆவார். அவர் தனது உறவினர்களுடன் பேக்கான்ஸ் என்னும் இடத்திற்கு சென்றுள்ளார். அவரது குடும்பத்தினர் பலர் அங்குள்ள அருவியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறிது நேரத்திலே அவரது சகோதரியின் மகள்மார் இருவர் நீரில் மூழ்கியுள்ளனர். தன் சகோதரியின் மகள்மாரை குறித்த நபர் மீட்டு கரை சேர்த்துள்ளார். பின்னர் அவர் நீரில் மூழ்கியுள்ளார். நீரில் மூழ்கிய மோகனை மீட்கும் முயற்சி தோல்வியில் முடிய மறுநாள் அவரது உடலை மீட்பு குழுவினர் மீட்டுள்ளனர்.
ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. 6 மெக்னியூட் அளவில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த நில அதிர்வினால் ஏதேனும் பாதிப்புகள், உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பது பற்றிய எந்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. அத்துடன் சுனாமி அறிவிப்பு குறித்த விவரங்களும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக நில அதிர்வுகள் ஏற்பட்டு வருகின்றன. தொடரும் இந்த சக்தி வாய்ந்த நில அதிர்வுகளின் எதிரொலியாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செங்கதிரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்றிரவு எதிர்பாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.